புரிதல் கற்போம் வலையொலி தடத்தை காண வந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 முதல் சம் பார்க்க போகிறோம். பின் வருவனவற்றிற்கு a கிராஸ் b, a கிராஸ் a மற்றும் b கிராஸ் ஏயை காண்க. அதில் முதல் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற கணம் 2 -2 3 மற்றும் பிங்கிற கணம் 1 -4. முதல் நம்ம a கிராஸ் b கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க, அதனால் ஏக்குரிய கணத்தை எடுத்து எழுதிக்கலாம். 2 -2 3 இடையில் இருக்கக்கூடிய கிராஸ் எடுத்து எழுதிக்கலாம். பிக்குரிய கணம் 1, -4. இதை ஏ கிராஸ் பின்னு சொல்லலாம், ஏயிலிருந்து பி அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் எடுத்து பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடையும் சேர்த்து எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஏங்கிற கணத்தில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை எடுத்து பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடையும் சேர்த்து எழுத போகிறோம். இப்போ முதல் உறுப்பு 2, அப்போது 2, 1. அடுத்து 2, -4. அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கலாம். ரெண்டாவது உறுப்பு எடுத்து அதே போல் ஒவ்வொரு உறுப்புகளோடையும் சேர்த்து எழுதணும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், -2, -1 -2, -4. அடுத்து 3 எடுத்துக்கலாம். 3, 1. அடுத்து 3, -4. அவ்வளவுதான். கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது ஏ கிராஸ் பி. அடுத்தபடியாக ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்குரிய கணம் 2, -2, 3. இடையில் இருக்கக்கூடிய கிராஸ் எடுத்து எழுதிக்கலாம். மறுபடியும் ஏ தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஏக்குரிய கணத்தவே எடுத்து எழுதிக்கலாம். அதே போல தான் முதல் உறுப்பை எடுத்துக்கலாம். ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடையும் சேர்த்து எழுதிக்கலாம். அப்போது 2, 2 2, -2 2, 3. இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் இருக்கும்போது ரெண்டாவது உறுப்பு எடுப்போம்ல, அதை அடுத்தடுத்த வரிசைகளாக எழுதிக்கோங்க. அப்போ தான் எதையுமே மிஸ் பண்ணாமல் உங்களால் எழுத முடியும். இப்போது -2 எடுத்துக்கலாம். இப்போது -2, -2 -2, -2, -2, 3. அடுத்து 3 எடுத்துக்கலாம். 3, 2 3, -2 3, 3. கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது ஏ கிராஸ் ஏ. அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது பி கிராஸ் ஏ. பிக்குரிய கணம் 1, -4. இடையில் இருக்கக்கூடிய கிராஸ் எழுதிக்கலாம். ஏக்குரிய கணம் 2, -2, 3. இப்போது முதல் உறுப்பை எடுத்துக்கலாம். 2, -2, 3 அது கூட சேர்த்து எழுத போகிறோம். அப்போ 1, 2 1, -2 1, 3. அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கலாம். -4, 2 -4, -2 -4, 3. அவ்வளவுதான். கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது பி கிராஸ் ஏ. அவ்வளவுதான், இந்த சம் முடிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.